மேஷராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடுகள், அம்பாள் வழிபாடு இந்த நவராத்திரியில் அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மனநிறைவை ஏற்படுத்தும். அலைச்சல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் தெய்வ வழிபாடுகள், இஷ்டப்பட்ட மனிதர்களை சந்திப்பது, பேர் புகழை எடுப்பது, தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவது போன்ற சாத்தியக்கூறுகள் தொடர்ச்சியாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பண உறவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் கிடைப்பது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எதிரிகள் பலமிழந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, வழக்குகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படுவது, திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப நாட்களாக, மேஷம் என்றாலே சோம்பல், மேஷம் என்றாலே இன்றைக்கி பார்த்துக்கொள்ளலாம், இன்றைக்கி பார்த்துக்கொள்ளலாம், 10 வருஷமாக பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் உட்கார்ந்து இழுத்து முடித்து செய்வது, இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் செய்வது, ஜிஎஸ்டி செய்வது, தொழிலில் அதிக அக்கறை கொள்வது, வேறு புது தொழில் தொடங்குவதெல்லாம் படிப்படியாக ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அமைப்பு கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர், பெரியோர், மற்றவர்களெல்லாம் ஒதுங்கி போனவர்களெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வங்கிகளுடைய கடன் மற்ற விஷயத்தில் சின்சியராகி ஏதாவது வகையில் அதை அடைப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றிகரமான பண சேர்க்கை ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மேஷராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டுவிடம், கழுத்து பகுதி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும்.